நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது அப்படியே கொதிக்க கொதிக்க ஒரு ரச சாதம் சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், டேஸ்ட் அப்படி இருக்கும். அதுவும் கொஞ்சம் மிளகெல்லாம் தூக்கலாக போட்டு காரசாரமாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு 1 கப் அரிசிக்கு 2 ஸ்பூன் துவரம் பருப்பு எடுத்து ஊற வச்சுக்கலாம். அது நல்லா அரை மணி நேரம் ஊறி வந்துட்டோம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் கொத்தமல்லி, 4-5 பல்லு பூண்டு இதையும் சேர்த்து லைட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போது ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு கடுகு, கருவேப்பிலை, 2 வரமிளகாய் இதெல்லாம் சேர்த்து தாளிச்சிட்டு நம்ம லைட்டாக நுணுக்கி வச்சுருந்த ஜீரகம், பூண்டு அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா பெரிய தக்காளியாக 1 தக்காளி மட்டும் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். அது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் சாம்பார் பொடி, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது ஊற வச்ச அரிசியை சேர்த்து 1 கப் அரிசிக்கு 3 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு, ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி 3 விசில் விட்டுக்கலாம். அது நல்லா வெந்து குழஞ்சி வந்துடும். அதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணி கொத்தமல்லி, ஒரு கொத்து கருவேப்பிலை இது 2த்தையும் சேர்த்து தூவி விட்டு நல்லா கலந்து விட்டு சாப்பிட்டா சுட சுட சூப்பரான ரச சாதம் ரெடி.